ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எங்கள் வீட்டில் இப்போ மேலே வேலை நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போது அந்த வேலை நடந்துகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, இங்கே வேலைக்கு வரவங்களுக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம், லஞ்சும், ஈவினிங் டீ வித் ஸ்நாக்ஸு. நம்ம மட்டும் கிடையாது, ஊரில் எல்லா இடத்துலையுமே யார் எங்கே வேலைக்கு போனாலும் அது இந்த ஊர் நடப்புங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் இங்கே இப்போ வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து குக் பண்ணி கொடுக்க போகிறோம் கேரளா ஸ்டைலில். ஓகே, நான் அந்த டிஷ்ஷோட பேர் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறேன். இது நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேரளாவில் கேங்குன்னு சொல்லுவாங்க, பூலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னமோ ஒரு பேரும் கூட இருக்காது, மறந்துடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம க்ளீன் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணியில் நினச்சி மண்ணை ஃபுல்லாக கழுகி எடுத்துரும். அப்போ எனக்கு தோல் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாக தண்ணியில் வந்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டு மண்ணெல்லாம் வந்துட்டு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே களிமண் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் இது பார்த்தீங்கன்னா இப்போ தோல் வெட்ட போகிறேன். தோல் வெட்டி காமிக்கிறேன். இதுக்கு நான் 2 கத்தி எடுத்திருக்கேன். இந்த கத்தியோட தேவை எனக்கு வராது, சும்மா வச்சிருக்கேன். இதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணி இந்த கத்தி தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே வெட்டிட்டு அப்படியே எனக்கு இப்படி எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க அப்படியே. ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். நான் இப்போ இந்த பீஸ் எடுக்கிறேன், பாருங்கள். இதை எடுத்துட்டேன்னா இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக இங்கேருந்து இப்படி உள்ள படுற மாதிரி. அதுக்கப்புறமேச்சு இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாலேருந்து இங்கே லைன் போட்டிருக்கோம்ல, அங்கே ஒரு இடத்துல லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து இப்படி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கட்ட மரவள்ளி கிழங்கா இங்கே பாருங்க, இப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கத்தியை இப்படி இருக்க கத்தியை இப்படி கூட திருப்பி வச்சு உங்களுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க வாட்டம் மாதிரி. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சில கிழங்கு மட்டும்தான் இங்கே மரம் மாதிரி இருக்கும், பாக்கி எல்லாமே நார்மலாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி வருது. இப்படி எடுத்துடலாம் அழகா. இது பண்ண பாருங்க, இப்படியே வந்துடும், லேயர் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கின் அப்படியே அழகாக எடுத்துடும். இந்த ஸ்கின்னோட கட்டியை மட்டும் பாருங்க, எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்றது. இந்த அப்படியே குழந்தை எடுத்துடலாம். வாங்க, இதை ஃபுல்லாக நம்ம இப்படியே க்ளீன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணது, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தரைச்சி போடுறதுன்னு சொல்லுவேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். நான் சொன்னேன்ல, இந்த கத்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன்ட்டு. ஏன்னா இதுதான் எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இதுதான் தரைச்சி போடுறது. இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த ஷார்ப்பானதுல இதுதான். இப்படி லைட்டா வச்சாலே டக்குன்னு இப்படி வந்துடும். சரிங்களா? திடீர்னு பாத்திரத்துல பண்ணிட்டேன், சாரி. வாங்க, இது ஃபுல் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஃபுல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஓகே. இது ஃபுல் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அலசிடலாம். எனக்கு 2 பாத்திரம் நிறைய இருக்கு. ஸோ 2 வாட்டி இதை வந்து ஃபுல்லாக அலசிடலாம். என்னன்னா என் ட்ரைபாட்ல தண்ணி ஆகுது, ஷவர் ஒழிவாக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது கேஸ்ல வச்சுட்டு பற்ற வைக்கல.
இதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு காமிக்கிறேன். இனி தண்ணி ஊற்றி அதில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பிடிக்கும் இதில் தண்ணி. எனக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஓகே, முழுகிற அளவுக்கு தண்ணி ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் சால்ட்டு போடணும். கல்லுப்பு போதும். நான் வந்துட்டு ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ஜஸ்ட்டு போட்டு விட்டுட்டு தேவையான அளவு ஒரு உப்பு, உங்களுக்கு ஏகதேசம் அளவு தெரியும் இல்லைங்க, ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே அப்படி கொட்டி கலரி விட்டுருங்க. உப்பு அடியில் போகணும். ஓகே, போட்டு முடிச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வெந்த சேஷம் தண்ணியை வந்துட்டு வடிகட்டிட்டேன். சாரி, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன்னா கடாய் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை வரமிளகா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரமிளகா, எல்லாமே வரமிளகா தான், தாளிப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.